கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நாம் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 24 வாசிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புகிற நன்மையை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தையை நிலைத்திருந்து ஜெபிக்கும் போது நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபித்த பிறகு துக்கத்தோடு இல்லாமல் கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் மேல் வைத்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருக்கும்போது நாம் ஜெபிக்கிறதிலே கர்த்தர் நமக்கு வெற்றியை காணும்படி செய்வார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாடுகளிலும் போராட்டங்களிலும் உபத்திரங்களிலும் நாம் கடந்து செல்லும் போது சோர்ந்து போய் விடுகிறோம். நாம் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கவும், இடைவிடாமல் ஜெபிக்கவும். எப்பொழுதும் நாம் ஜெபத்திலே விழித்திருக்கும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். நம்முடைய மன துக்கத்தினாலே நம்முடைய ஆவி முறிந்து போம். நாம் கவலைப்படும் பொழுது நாம் தேவனிடத்தில் எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் ஜெபத்திலே கேட்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.